ஹலோ வணக்கம். நான் சுபிதா. நான் வந்து வேப்பிலையில் வந்துட்டு விளக்கு செஞ்சு போட்டிருந்தேன். அது வந்துட்டு ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க எப்படி செய்கிறதுன்னு. ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. முதலில் வந்துட்டு நீங்கள் வேப்பிலையை எடுத்து காய வச்சுருங்க வெயிலில். அதுக்கப்புறம் ரொம்ப காயணும்னு இல்லை, கொஞ்சம் காஞ்சாலே போதும். காஞ்சிட்டோன்னு அந்த இலை நீங்கள் வந்து அந்த இலையை வந்து தண்ணி போடாமல் அரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி. அதன் பிறகு நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துக்கங்க. கொஞ்சம் ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக அதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிழைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கரெக்டாக ஒரு விளக்கு செய்கிற மாதிரி அந்த பதத்தில் வந்து நீங்கள் பிழைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு ஒரு புடி பிடிச்சிக்கோங்க ஃபுல்லாக எடுத்து. ஸோ ரவுண்டாக்கி அதை நீங்கள் நடுவில் வந்து அமுத்தி அழகாக நீங்கள் ஷேப் பண்ணோம்ல விளக்கு மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா ஒரு அழகான விளக்கு வந்துடும். உடையாது, நீங்கள் கவலைப்பட வேணாம். அதனால தான் சொல்கிறேன், தண்ணி வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கூட ஊற்றிடாதீங்க. இந்த ஆடி மாதத்துலேயும் சரி, மற்ற எல்லா நாட்களிலையும் சரி, நீங்கள் அனைவருமே நினைத்த காரியம் கைகூடி வருவதற்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராக இருங்கள். ரொம்ப நன்றி. பாம்பே தலையனதா வேப்பிலையே வஞ்சிமத்த ஆத்தாகன் வேளர ஆரீராரோ பாடும் புள்ள. எந்த ஒரு புள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல. ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணீல. ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன். பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்ச எடுத்து வச்சேன்.